அனைவருக்கும் வணக்கம். இது போர்த்தொழில். இதன் தொடக்கத்திலேயே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடணுங்க. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு அரசியல் அமைப்பை பற்றி, ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை பற்றி நாம் விமர்சனம் வச்சோம்னா அந்த தரப்பை சேர்ந்தவர்கள் தங்களது நியாயப்பாடுகளை, அந்த விமர்சனங்களுக்கான பதில்களை சொல்லுவாங்க. அதற்கான எதிர்வினை புரிவாங்கங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சோம்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் படித்து பார்த்தாலே தெரியும், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அரசியல் உணர்வும் இல்லை. மாறாக தங்களை யாரும் விமர்சிக்கக்கூடாது, தங்களை யாரும் கருத்தியல் ரீதியாக கேள்வி கேட்டு விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அப்படி மீறி கேள்வி கேட்பவர்களை ஆபாசமாக திட்டுவது, ஏசுவது, மிரட்டுவது போன்ற வேலையில் ஈடுபடுறாங்க. இது போன்ற அரசியலற்ற விவாதங்களை நாமே நெகட்டிவ் பப்ளிசிட்டி செய்து அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த அரசியலற்ற தன்மை இருக்கு பாருங்க, அந்த அரசியல் புரிதல் இல்லாத ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க, இவர்கள் வாக்கு அரசியலில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நமது போர்த்தொழில் வலையொலியில் தமிழக வெற்றி கழகத்தின் மீதான சில விமர்சன காணொளிகளை நாம் போட்டிருக்கிறோம். அதில் நம்ம முதன்மையாக வைக்கிற விமர்சனம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசியலற்ற தன்மை இருக்குது, அதன் தொண்டர்கள் அரசியலற்ற உணர்வில் இருக்கிறாங்க, அவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இப்படி இன்னொரு அமைப்பை ஏன் அரசியல்படுத்தப்பட வேண்டும் என நினைக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டால், அது ஒரு சமூகத்தின் மீதாக நாம் கொண்டிருக்கின்ற ஒரு பற்று தான். அரசியலற்ற எந்த கும்பலும் இந்த சமூகத்திற்கு தேவையற்றது மட்டுமல்ல, ஒரு பெரும் ஆபத்தாக மாறக்கூடியதுங்க. நீங்கள் சனிக்கிழமை அன்று விஜய் மேற்கொண்ட பிரச்சார பயணத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். திருச்சிக்கு அவர் வராரு, அவரை நோக்கி மிகப்பெரிய கூட்டம் கூடுதுங்க. இந்த மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்து எல்லோரும் பொறாமப்படுறாங்க, எல்லோரும் அதை பார்த்து அச்சப்படுறாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப்பை அவர்களே ஏற்றிக்கொள்வது என்பது நமக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் யாருக்கு தான் கூட்டம் கூடலை? ஜிபி முத்து வந்தால் கூட்டம் கூடுங்க. அதே போல் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் வந்தால் கூட்டம் கூடும். நயன்தாரா வந்தால், அண்ணன் சீமான் சொல்வது போல் நயன்தாரா வந்தால் இங்கே ஒரு கூட்டம் கூடும். இந்த பைக் ஓட்டுவார் டிடி வாசன் ஒருத்தவர், அவர் ஒரு தடவை ஒரு ஊருக்கு வந்தாருங்க, பெரும் கூட்டத்தை அவர் கூட்டி காமிச்சாருங்க. இதே விஜய் நடிகராக இருக்கும்போது நெய்வேலியில் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாரு. அப்போ கூடிய பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம இப்படி ஒரு கேள்வி இப்படி வச்சுப்போமே, விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்காமல் சாதாரணமாக ஒரு நடிகராக வீதியில் வராருன்னு வச்சுப்போம். அப்பையும் விஜய்க்கு இந்த கூட்டம் கூட தான் போகுது. ஆனால் இந்த கூட்டம் ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவான பிறகு இந்த கூட்டம் எப்படி கூட்டப்பட்டிருக்க வேண்டும்ங்கிற ஒரு கருத்து இருக்குங்க. இந்த கூட்டம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு கூட்டமா? இந்த கூட்டம் விஜய்க்கு வாக்கரசியலாக மாறுவதற்கு உதவுமாங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் அந்த கூட்டத்தில் பல்வேறு விதமான காட்சிகளை சின்ன சின்ன காணொளிகளாக நம்ம பார்க்க நேர்ந்தது. அதில் ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதது, அவங்க வீட்டு கணவர் கூட கண்ணீரை தொடச்சி விடுறாரு. அப்படி விஜயை பார்த்து அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உண்மையிலே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும்னா, தமிழ்நாட்டோட இழிவான நிலைமையை நினச்சி தான் அழுதுருக்கணும். மாறாக ரசிக மனப்பான்மையில் விஜயை பார்த்ததற்கே ஒரு பொண்ணு அழுவுது. இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பெரிய வாகனத்து மேலே நின்றுட்டு விஜய் மேலே துண்டையோ எதையோ தூக்கி எறியுது, அதை அவர் பிடிச்சிக்கிறாரு. விஜயே ஒரு கட்டத்திற்கு மேலே லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறது, அப்புறம் வாகனத்தில் ஏறி நின்று அவங்கள போறையே டான்ஸ் ஆடி காட்டுறது, இது போன்ற காட்சிகள் இருக்கு பாருங்க. பொதுவாக அரசியல் என்பது மக்களுக்கு நெருக்கமான ஒரு கருத்தியல் வடிவத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவர்களை இது போன்ற காட்சிகள் மிகவும் களைப்படைய வைக்குதுங்க. இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்ட தெரிந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு அதை ஆர்கனைஸ்டாக பண்ண தெரிலங்கிறது தான் ஒரு அரசியல் ரீதியான ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுது. இப்போ எடுத்துக்காட்டா, விஜய் காலையில் விமான நிலையத்துக்கு வரப்ப அந்த விமான நிலையமே எப்படி அல்லோலகப்பட்டதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்கிற எல்லா தடுப்புகளையும் மீறி அந்த ரசிகர்கள் ஓடிய காட்சிகளை பார்க்கலாம். இன்னொன்று, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கூட்டம் கூடி கலைந்த பிறகு அந்த இடம் எப்படி இருக்குதுங்கிறத இந்த தொலைக்காட்சி ஊடகங்களில் காட்டப்பட்ட காட்சிகள் இருக்கு பாருங்க, எங்கே பார்த்தாலும் செருப்பு இருக்குங்க. அப்படி வருபவர்கள் எல்லாம், போகிறவங்க எல்லாரும் அந்த விஜயை பார்க்க போகிறவர்கள் அத்தனை பேரும் அந்த செருப்பை விட்டுட்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு பார்த்தா அவங்க நிதானத்தில் இல்லை. அந்த ரசிக மனப்பான்மைங்கிற மிகப்பெரிய ஒரு போதையை ஏற்றிக்கிட்டு கத்தி ஆரவாரம் பண்ணி
அவரை ஒரு திரைப்பட நடிகராக மட்டுமே பார்த்து விட்டு கலையிற கூட்டம் இருக்கு பாருங்க, அது விஜய்க்கே நல்லது இல்லைங்க. எடுத்துக்காட்டா இரவு பெரம்பலூர்ல ஒரு சகோதரி கொடுத்த ஒரு பேட்டியை பார்த்தோம். அதுல அந்த பொண்ணு சொல்றாங்க, இதே மாதிரி இத்தனை நேரம் நான் காலையிலிருந்து காத்துட்டு இருக்கோம், இப்படி எங்களை பார்க்காம அவர் போறாரு, அது இந்த தேர்தலில் அவருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் எனக்கு முரணா இருக்கு, நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா பரவாயில்ல, அவர் என்னை பார்க்காம போறாரு, நான் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன்னா அப்ப விஜயை பார்ப்பதற்காக மட்டுமே திரள்கிற கூட்டம் இது எப்படி வாக்காக மாறுங்கிறதுல நமக்கு பெரிய சந்தேகங்கள் இருக்கு. சரி, தமிழக அரசியல் களத்தில் இது போன்ற கூட்டம் ஏதாவது ஒரு தலைவரால் கூட்டப்பட்டிருக்கான்னா இதற்கு முன்னதாக பல உதாரணங்கள் இருக்கு. திமுகவிலிருந்து வைகோ மதிமுக கட்சியை உருவாக்கிய காலத்தில் இது போன்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களை நாங்கள் அந்த காலத்தில் பார்த்துருக்கோங்க. முதலாக திருச்சியில் முதல் மாநில மாநாடு நடத்தினப்போ விடிய விடிய ஊர்வலம் போணுச்சு வைகோவுக்காக. ஆனால் வைகோ தனிப்பட்ட முறையில் செய்து கொண்ட சில சமரசங்களால் அவர் தமிழ்நாட்டின் உச்ச தலைவராக மாறுகின்ற வாய்ப்பை இழந்தார். அதே வைகோ தான் 1996 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு தனித்துவமான ஒரு கூட்டணியை அவர் உருவாக்குனாருங்க. அதில் அவருக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டதன் விளைவாக அவர் சமரசம் அடைந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி வைத்தார். அதற்கு பிறகு திமுகவோடைய ஒரு கூட்டணி வைத்தார். இன்னைக்கு யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோமோ அந்த திமுகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு எந்த வாரிசு அரசியலை ஏற்று தனி இயக்கம் கண்டாரோ அவரோட வாழ்க்கை நிலைமையை பாருங்க. இன்பநிதி பக்கத்திலே இளையராஜா நிகழ்ச்சியில் உட்கார்ந்துருக்க வேண்டிய ஒரு கொடிய சாபக்கேடு ஏற்பட்டிருக்குங்க. அது ஒன்று. ரெண்டாவது, ஐயா விஜயகாந்த் அவர்கள் 2006 மற்றும் 2009 தேர்தல்களில் அவர் தனிச்சு நின்னாருங்க. அவர் தனித்து நிற்கும் வரைக்கும் அவருக்கென்று இருக்கின்ற செல்வாக்கு இருக்கு பாருங்க, அதை யாராலையும் தகர்க்க முடியாது. சொல்லப்போனால் விஜயகாந்துக்கு கூடிய கூட்டம் போல இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் பரப்புல வேற யாருக்குமே கூட்டம் கூடியதில்லைங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை விஜயகாந்த் கூட்டி காமிச்சாரு. அவரும் காலப்போக்கில் அரசியல் சமரசங்கள் செய்து கொண்டு அதிமுக கூட்டணி வைத்த பிறகு அவருக்கும் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சிங்க. அதே போல கமலஹாசனும் எடுத்த எடுப்பிலேயே டார்ச்சை அடித்து வீசி டிவியை உடைச்சி தான் தனித்துவமாக வந்திருக்கிறேன், தான் திராவிட கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு நான் மாற்றாக வந்திருக்கிறேன், தான் மையமாக நிற்க போகிறேன் என்று சொல்லி தான் கட்சி தொடங்கினார். ஆனால் காலப்போக்கில் திமுகட்டே கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு கமலஹாசன் அரசியலிருந்து ஒரு அப்புறப்படுத்தப்பட்ட மனிதராக தான் தெரிகிறாங்க. இது போன்ற சினிமா நட்சத்திரங்களுக்கு கூடுகிற கூட்டம் இருக்கு பாருங்க, அது வாக்கு அரசியல்ல எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும்னா எது போன்ற தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்கிறது தான் கடந்த கால வரலாறு. இன்னொருவர் தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரமாக விளங்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் ஒவ்வொரு முறை மக்களிடையே தோன்றும் போதெல்லாம் மிகப்பெரிய கூட்டம் கூடுச்சுங்க. அந்த கூட்டத்தை நம்பி தான் அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பே உருவாக்கினார். எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு VN ஜானகியோட ஒரு கூட்டணி வைத்து அவர் திருவையாற்றில் நிற்கிறாருங்க. அவர் சொந்த ஊரில் நிற்கிறாரு. அதில் கூட மக்கள் அவரை தோற்கடித்தார்கள் என்பதுதான் வரலாறு. அதே போல டி ராஜேந்தர், கே பாக்கியராஜ், நவரச நாயகன் கார்த்திக், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் என திரை நட்சத்திரங்கள் எல்லோரும் இப்படி வெளில வரப்ப கூடுகிற கூட்டத்தை பார்த்துட்டு தங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு நம்பி மிகப்பெரிய கட்சிகளை எல்லாம் உருவாக்குனாங்க. அவங்க ஒவ்வொரு முறை மாநாடு நடத்திய போதும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்கள்லாம் கூடியிருக்குங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கார்த்திக்கு கூடின கூட்டம் போல வேறு எந்த தலைவருக்கும் இதுவரை கூடினது இல்லைங்க. மிகப்பெரிய கூட்டத்தை கார்த்திக் கூட்டி காமிச்சிருக்கிறாரு. அவர் ஃபார்வர்ட் பிளாக்கோட கட்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்ட அந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் கூடிய மகத்தான மாநாடா நடந்துச்சுங்க. அப்படி கார்த்திக் கூட்டின கூட்டம், சரத்குமார் கூட்டின கூட்டம், டி ராஜேந்தர் கூட்டின கூட்டம், கே பாக்கியராஜ் கூட்டின கூட்டம் என்று ஒவ்வொரு சினிமா நட்சத்திரங்கள் கட்சி தொடங்குறப்பையும் தமிழ்நாட்டு அரசியல் பரப்புல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி தான் அவங்க கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருக்குங்க. காரணம் என்னன்னா, சினிமா ரசிகத்தனத்திற்கும் கொள்கை அரசியலுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டா ஐயா எம்ஜிஆரை வச்சுப்போம். எம்ஜிஆர் நேரடியாக திரையரங்கிலேருந்து அரசியல் துறைக்கு தாவுனவர் இல்லை. அவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர். பிறகு திராவிட இயக்கங்களில் தன் அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்தவர். திமுகவோட 2ஆம் கட்ட தலைவராக நின்று பணிபுரிந்தவர்.
எம்ஜிஆர் நற்பணி மன்றம் என்று ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்டமைப்பை கட்சி தொடங்குவதற்கு முன்பாக வைத்து நடத்தியவர். சொல்லப்போனால் கருணாநிதிக்கு இணையான ஒரு அரசியல் ஆளுமையாக திகழ்ந்தவர். 2 பேருக்கும் போட்டியில தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என அண்ணாவின் மரணத்திற்கு பிறகாக ஒரு கட்சியே பிறந்தது. எம்ஜிஆர் இப்படி தொடர்ந்து ஒரு 30 வருடங்களுக்கு மேலான அரசியல் வாழ்க்கைக்கு பிறகுதான் அவர் இந்த கட்சியே அதிமுக கட்சியை ஆரம்பித்து அதற்கப்புறம் அதிகாரத்தை அவர் பிடிச்சார். இன்னைக்கு எம்ஜிஆரை தனது ஒரு முன்னத்தி ஏறாக கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கிற ஐயா விஜய் அவர்கள் 25 வருட கால திரைப்பட வாழ்க்கையை கொண்டவர். ஆனால் அரசியல் நடவடிக்கைகளில் அவர் பெரிதளவு ஈடுபட்டது கிடையாதுங்க. சொல்லப்போனால் அரசியலை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று பொது மேடைகளிலே ஒத்துக்கொண்டவர். அவர் ஒரு சமூக அரசியல்லையோ அல்லது பொது அரசியல்லையோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபராக பணிபுரிந்து விட்டு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருந்தார்னா விஜயகாந்த் போல. விஜயகாந்த் ஒரு திரைப்பட நடிகராக இருந்தாலும் கூட அடிக்கடி சமூக அரசியல் செயல்பாடுகளில் தன்னை முன்னிறுத்திக் கொள்கின்ற ஒரு பாங்கு அவர்கிட்ட இருந்துச்சு. விஜய்கிட்ட அது கிடையாது. விஜய் நேரடியாக திரையின் உச்ச நட்சத்திரமாக இருந்து அரசியல் களத்துக்கு வராரு. இப்போ அவருக்கு முன்னாடி திரள்கிற கூட்டம் என்பது அவரை பார்க்கும் வேட்கையின் அடிப்படையிலானது, ரசிக மனப்பான்மையின் அடிப்படையிலானது. இதெல்லாம் வாக்கா மாறுமான்னா காலம்தான் அதுக்கு நமக்கு பதில் சொல்லணும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க, இப்படி தமிழக வெற்றி கழகத்தின் அரசியலற்ற தன்மை இருக்கு பாருங்க, அது தமிழக அரசியலுக்கே மிகப்பெரிய ஒரு கேடுங்க. ஏனென்றால் ஒரு இன அழிவை சந்தித்த ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் இருக்கு. அரியலூர்ல விஜய் பேசுறப்ப அனிதாவோட பேரை கூட அவர் சொல்ல மறுக்கிறார். எதற்குமே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அவர் அறிவிப்பதில்லை. போற போக்கில் இதை நான் சரி பண்ணி தருவேன், அதை நான் நிறைவேற்றி தருவேங்கிறத போற போக்கில் சொல்றாரு. இன்னொன்று சொன்னார், மனசாட்சி உள்ள மக்களாட்சின்னாரு. மக்களாட்சிக்கு ஏதுங்க மனசாட்சி? மனசாட்சி இருக்கிற மக்களாட்சின்னு ஏதுங்க அரசியல் சொற்றொடர்? இது போன்ற பல கேள்விகள் இருக்கு. எந்தவித அரசியல் தன்மையும் இல்லாமல் சொற்களை பயன்படுத்துவது, அதோட மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட். இப்போ திருச்சியில் பேசினாருங்க. திருச்சியில் பேசுகிறப்ப அவரோட ஸ்கிரிப்ட் வெளில கேட்கல, உண்மைதான். அந்த ஸ்கிரிப்டை அதற்கப்புறம் எழுத்துப்பூர்வமாக அவங்க வெளியிட்டிருக்கலாம். அந்த வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்திட்ட இருந்தது. ஆனாலும் அரியலூருக்கு நான் திருச்சியில் பேசுனது உங்கள் காதில் விழல, அதனால் ஏற்கனவே நான் தயாரித்து வந்த உரையை நான் இங்கேயும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதே குலதெய்வ கான்செப்டை எடுத்துக்கிட்டு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை பார்த்துட்டு போகிறது தானே வழக்கங்கிற அதே உரையை மீண்டும் அரியலூர்லேயே ஆத்துனது இருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்கு என்ன காட்சி அளிக்குதுன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இந்த காணொளிக்கு கீழே எங்களை பார்த்தா உங்களுக்கு பொறாமையாக இருக்குது, கூடுகிற கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு அச்சமாக இருக்குது. அதெல்லாம் எதுவுமே இல்லை. யாரை பார்த்து தெரியுமா அச்சமாக இருக்கும்? கொள்கையோட தீர்க்கமான தீர்மானங்களோட ஒரு சிறிய கூட்டம் தோன்றி எழும்பி வராம பாருங்க, அவனை பார்த்து அச்சப்படலாம். ஏனென்றால் அந்த சிறிய கூட்டம் ஒரு நாள் மாபெரும் கூட்டமாக புரட்சியின் வடிவமாக மாறும். அவன் உறுதியாக வெல்லுவான். இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துங்க, சின்னஞ்சிறிய கலந்தாய்வு கூட்டங்கள் தான் 2009 2011 காலகட்டம் வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் சின்னஞ்சிறிய ஒரு கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி கொண்டே 2010 அரசியல் கட்சியாக மாறி 2015 மாநில மாநாட்டை நடத்தி அதற்கு பிறகு தொடர்ச்சியான 15 வருட கால அரசியல் பின்புலம் கொண்ட நடவடிக்கைகள் இருக்கு. மக்கள் போராட்டங்களில் முழுமையாக கலந்து கொண்டு வழக்குகளை பெற்று இந்த 15 ஆண்டு காலத்தில் திராவிடமா தமிழ் தேசியமா என்ற ஒரு உரையாடலை, விவாதத்தை நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு இது போன்ற எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லை. முழுக்க முழுக்க ரசிக மனப்பான்மை மீது கட்டப்பட்ட கனவு கோட்டையாகவே தமிழக வெற்றி கழகம் இருக்கு. நாம தமிழக வெற்றி கழகத்தின் மீது அனுதாபம் கொண்டவர்களாகவே நாம நினைச்சு பார்க்கிறோம். நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல உங்கள் தொண்டர்களை நீங்கள் அரசியல் படுத்துங்கன்னு நம்ம கேட்குறோம். நீங்க உங்க கட்சி தலைவரே லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறது, மேடையில் ஏறி விளாடுறது, துண்டை எடுத்து தலையில கட்டிக்கிறது, அப்புறம் டான்ஸ் ஆடி காட்டுறது, இது போன்ற போக்குகளை விஜய் மறுத்துட்டு கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக தன்னையும் தயார்படுத்தி கொண்டு தன் தொண்டர்களையும் அவர் தயார்படுத்தணுங்க. இப்போ சில காட்சிகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறாங்க, நீங்களே பாருங்க. It seems that the idea is to make sure ordinary people are not forced to forego their livelihood, so that Saturday being a weekend, there will be no problem for others to make it to participate in the election campaign.
Vijay's strength is that he has a huge cult following, largely young voters, first-time voters, women. Unlike RK, triggering speculation that perhaps Vijay is leaving a door open for aligning with the AIADMK. But at his recent Madurai conference, Vijay had criticized the AIADMK taking on the BJP, taking over control of the AIADMK, and that it's a huge fall for the Dravidian party. It's been quite difficult for Vijay to hold this kind of campaign rallies, stampede. Now, all eyes will be on what Vijay would have to say about his political ideology and his stand on various political issues in Tamil Nadu. At Ariyalur, with camera person Suresh, Sam Daniel. இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்க பாருங்க, அரியலூரில் மூத்த பத்திரிகையாளர் NDTVயோட நிருபர் சாம் டேனியல் வந்து இந்த அரியலூர் விஜய் வருகையை குறித்து தனது ஊடகத்திற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க அவர் முயற்சிக்கிறார். ஆனால் அவரை வந்து பேசவே விடாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து துண்டை எடுத்து தோளில் போடுறான், பல பாவனைகள் காட்டுறான், அவர் அரியலூர் மாவட்டத்தை சோழர் நாடு அப்படின்னு சொல்கிறான். அது வந்து பார்ப்பதற்கு ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன பையன் தமிழ்நாட்டோட எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்க வேண்டியவன் இப்படி வந்து நடனமாடிக்கிட்டு இப்படி தன்னிலை மறந்து ரசிக மனப்பான்மையில துள்ளி குதிக்கிறது இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே பரிதாபகரமான காட்சியாக தான் நான் பார்க்குறேங்க. இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படணுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயங்க. அண்ணல் அம்பேத்கரை பற்றி நம்ம ஏன் அடிக்கடி மேற்கோள் காட்டுறோம்னா, அவர் சொன்னார் கற்பினர், கற்பிங்கிறது அவரோட வாழ்க்கையில் முதல் அம்சமாக இருந்திருக்கு. அதற்கப்புறம் தான் ஒன்று சேருங்கிறார். கற்பிக்காம ஒன்று சேர்ந்த என்ன ஆகும்னா அந்த கூட்டம் வந்து அரசியலற்ற கூட்டமாக தான் போகும், கழக கூட்டமாக தான் அது போகும். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய், மூணாவது தான் புரட்சி செய். அது அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா, புரட்சி செய், ஒன்று சேர், கற்பின்னு சொல்லலாம் இல்லையா, சொல்லலை. முதல்ல ஒரு சமூகம் என்பது கற்பிக்கப்படணும், கொள்கை அளவில் கட்டமைக்கப்படணுங்கிறதுல அம்பேத்கர் தீர்மானகரமாக இருந்தாருங்க. தங்களது கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கரை கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் இதை கருத்தில் கொண்டு முதல்ல தங்களுக்கு முன்னாக திரள்கிற அந்த கூட்டத்தை, அந்த தம்பி தங்கைகளை அரசியல் பூர்வமாக அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்பது தான் எல்லா நடுநிலையாளர்களோட கோரிக்கையாக இருக்குது. இல்லாட்டி இது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்திற்கு மேலே ஒரு இன அழிவுக்கு உள்ளான ஒரு தேசிய இனத்தில் இது போன்ற ஒரு ரசிக மனப்பான்மை உள்ள அரசியல் மேடெலும்பி வரப்ப தரமான அரசியல் கோட்பாடுகள் இந்த மண்ணில் வலுவிழந்து போகும் மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் தரமான அரசியல் ஒன்றே இந்த மண்ணில் ஏற்படாது. எனவே தான் நம்ம மீண்டும் சொல்கிறோம், கூடுகின்ற கூட்டத்தை வைத்து கற்பனையாக கனவு கோட்டை கட்டிவிட முடியாது. மாறாக அந்த கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த வகையில் பயனுள்ள வகையில் நடந்துக்குதுங்கிறத பொறுத்து தான் ஒரு கட்சியோட எதிர்காலம் என்பது கணிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். இப்போ எல்லா ஊடகங்களும் சனிக்கிழமை விஜயோட அந்த பயணத்தை காட்டுகின்ற அந்த நோக்கம் எதற்குன்னா, தங்களை நோக்கி இளம் பார்வையாளர்களை ஈர்க்க வேண்டும்ங்கிற வணிக ரீதியிலான புத்தி மட்டும்தான் இருக்கே ஒழிய அது வந்து ஒரு தலைப்புச் செய்தியாக மாற்றி அதன் மூலமாக பார்வையாளர்கள் ஈர்க்க வேண்டும்ங்கிற ஒரு புத்தி மட்டும்தான் இருக்கே ஒழிய அதனால் தமிழ்நாட்டு அரசியல் பரப்புக்கு என்ன நன்மைங்கிறத சொல்லணுங்க. ஏனென்றால் எது தலைப்புச் செய்தியாக மாற்றப்படணும், எது உதிரி செய்தியாக கடந்து போகணுங்கிறதுல ஊடகங்கள் எப்போதுமே பாரபட்சம் காட்டக்கூடிய நபர்களாக, சுயநலம் கொண்ட நபர்களாக இருக்கிறாங்க. அதைத்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கோயமுத்தூர் விமான நிலையத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப இந்த விஷயத்தை நுட்பமாக அவர் சொல்லியிருக்கிறாருங்க. எனவே கூடிய கூட்டத்தை பார்த்து யாருக்கும் எந்தவித அச்சமும் இல்லை. அதே போல் அங்கே கூடி கலைந்த அந்த மிகப்பெரிய திரளை பார்த்து யாருக்கும் எந்தவித பயமும் இல்லைங்க. என்ன ஒரே விஷயம்னா, இந்த கூட்டம் அரசியல் படுத்தப்பட வேண்டுங்கிற அக்கறை தான் எங்களுக்கு இருக்குது. மற்றபடி ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ளணும். இப்படி தங்களுக்கு அரசியலற்ற இருக்கிற இந்த பலவீனத்தை எதிர்த்து பேசுவதனாலேயோ, ஆபாசமாக திட்டுவதனாலேயோ, அமர்வுகளில் உட்காந்துக்கிட்டு கண்ணாப்புண்ணான்னு பேசுகிறதுனாலையோ, அல்லது பதில்கள் செக்ஷனில் வந்து மிக மோசமாக வந்து திட்டுறதுனாலையோ இதை கடந்து விட முடியாதுங்க. மாறாக தங்களது அமைப்பினரை கட்டமைத்து அரசியல் ரீதியாக பயிற்றுவித்து இந்த கூட்டம் வந்து தமிழக மக்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம்ங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது.
மற்றதை களத்தில் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.